பேண்ட் கிளாத்துக்கு நம்ம கிளாத்தை வந்து பேண்ட்டோட கிளாத்தை 4 மடிப்பா மடிச்சு போடணும். அதை நான் எப்படி மடிச்சு போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். பேண்ட்டோட கிளாத்தை வந்து இப்படி லென்த்தாக விரிச்சுக்கோங்க. அதை வந்து நீள்வாக்கில் ஒரு மடியும் குறுக்கு வாக்கில் ஒரு மடியும் மடிச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு 4 ஃபோல்டிங் கிடைக்கும். மடித்த பகுதியை நான் வந்து இப்போ நல்ல பக்கம் உள் பக்கமாகவும் ராங் சைடு மேல் பக்கமாகவும் இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கேன். அப்போ தான் நீங்கள் மார்க் பண்ணுறது நீங்கள் உள் பக்கமாக போயிடும். அப்போ மேலே வந்து ஃபேண்ட்டில் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். அதனால் எப்போயுமே ராங் சைடு பக்கம் மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து போடும் பொழுது ஓப்பன் சைடு வந்து மேல் பக்கமாக இப்போ கிளாத்தில் 2 ஃபோல்டிங் பக்கம் இருக்கும், 2 ஓப்பன் பக்கம் இருக்கும். அதில் உங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பக்கமும் உங்கள் கைக்கு ரைட் சைடு பக்கமாக ஃபோல்டிங் பக்கமும் வர மாதிரி போட்டுக்கணும். லெஃப்ட் சைடு பக்கம் ஓப்பன் சைடாகவும் மேல் பக்கம் ஓப்பன் சைடாகவும் வர மாதிரி போட்டுக்கோங்க. மேல் பக்கம் வர ஓப்பன் சைடில் வந்து உங்களுக்கு கரை பீஸ் வரும், அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அப்போ லெஃப்ட் சைடில் வர ஓப்பன் பீஸில் வந்து கரை பீஸ் வராது, அதில் வந்து பிசு பீஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் எப்போவுமே ஃபேண்ட் கிளாத்துக்கு நீங்கள் மடித்து போடணும். எந்த ஃபேண்ட் தைச்சாலும் சரி, நார்மல் ஃபேண்ட்டு, கேதரிங் ஃபேண்ட்டு, அதே மாதிரி பட்டியாலா ஃபேண்ட்டுன்னு எந்த ஃபேண்ட் தைச்சாலும் இந்த மாதிரி தான் நீங்கள் மடித்து போடணும். சாரி, கேதரிங் பேண்ட்டுக்கு மட்டும் நம்ம குறுக்காலம் மடிக்கிற மாதிரி இருக்கும். பட்டியாலா, நார்மல் ஃபேண்ட்டு இது எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம மடித்து போடணும். ஓகே, இப்போ நான் வந்து மடித்து போட்டுட்டேன். இனி இதுக்கு வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே மெஷர்மெண்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இடுப்போட சுற்றளவை நம்ம அளந்துக்கணும். ஹிப் கட்டை அங்கே வந்து இவங்களுக்கு 38 இன்ச் வருது இடுப்போட சுற்றளவு. வயிற்று கட்டையும் அளந்துக்கணும், ஹிப் கட்டையும் அளந்துக்கணும். எந்த அளவு உங்களுக்கு அதிகமாக வருதோ அந்த அளவை நம்ம ஃபேண்ட்டுக்கோட சுற்றளவாக நம்ம எடுத்துக்கணும். இவங்களுக்கு வந்து 38 இன்ச் வருதுங்க. இந்த 38 இன்ச்சு கூட 8 இன்ச் ஆட் பண்ணணும். அப்போ 8 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 46 இன்ச் வரும். அந்த 46 இன்ச்சை 4ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 11.5 இன்ச் வரும். அப்போ அந்த 11.5 கூட தையலுக்காக மறுபடியும் 1 இன்ச் ஆட் பண்ணி 12.5 இன்ச்சாக பேண்ட்டோடைய அகலம் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணுறோம். அதனால் 12.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு கட்டிங் பகுதி கட் பண்ணி எடுப்போம், கீழே வந்து அந்த பேண்ட்டோட உயரம் கட் பண்ணி எடுப்போம். இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த பெல்ட்டுக்கு உண்டான அந்த கட்டிங் பகுதியை தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ கீழே வந்து ஃபோல்டிங் பகுதி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம். 12.5 இன்ச் வந்து லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் மார்க்கிங் வந்து கரெக்டாக தெரியாமல் இருந்தாலும் இருக்கலாம். நான் வந்து மார்க் சொல்கிறேன் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி உயரம், இவங்களுக்கு உயரம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மெஷர்மெண்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 9 இன்ச் வந்து மேலே அந்த பார்ட்டோட உயரம் எடுக்கிறேன். அப்போது தைச்சதுக்கப்புறம் 9 இன்ச் வேணும் அப்படின்னா தையலுக்காக மறுபடியும் 2 இன்ச் ஆட் பண்ணி நான் 11 இன்ச்சாக உயரம் மார்க் பண்ணுறேன். தையலுக்கு வந்து கீழே பிடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் மேலே பிடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ நமக்கு தேவையை பொறுத்து நம்ம விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒருவேளை ஃபேண்ட் கிளாத்தில் ரொம்ப உயரம் கம்மியாக இருக்குதுன்னா 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நல்லாவே லென்த் இருக்கிறனால 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். இப்போ மொத்தமாக மேலே மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சும் கீழே பிடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் 2 இன்ச் ஆட் பண்ணி 9 + 2 11 இன்ச் வந்து நான் உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அகலம் வந்து 12.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக நம்ம அந்த 11 இன்ச்சை வந்து கீழேயும் மார்க் பண்ணிக்கணும். 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஆனால் நம்ம பேண்ட்டோட உயரமெல்லாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் கடைசியாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டே கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபேண்ட் கிளாத்தில் வந்து உங்களுக்கு பத்தாம போனாலும் போயிடலாம். இப்போ இந்த மார்க் மட்டும் உங்களுக்கு சரியாக தெரியலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கு உண்டான மார்க்கிங்கை வந்து பண்ணிட்டோம். இனி பேண்ட்டோட உயரத்தை நம்ம மிச்சம் இருக்கிற பேண்ட்டோட உயரத்தை மார்க் பண்ணணும். இப்போ ஃபேண்ட்டோட மொத்த உயரம் நம்மளுக்கு தைச்சதுக்கப்புறமா 40 இன்ச் வேணும். இந்த மேல் பார்ட்டில் நம்ம 11 இன்ச் உயரம் எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டிச்சிங்க்கு 2 இன்ச் போயிடும். அப்போ 9 இன்ச் வந்து ஃபினிஷிங்கில் தைச்சதுக்கப்புறமா மேலே உயரம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மொத்த ஃபேண்ட்டோட உயரம் 40 இன்ச்சிலிருந்து 9 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 31 இன்ச் கிடைக்கும். இது வந்து நம்ம தையலோட அந்த மெஷர்மெண்ட் வீடியோலேயே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மொத்தம் 40 இன்ச்சு, அதிலிருந்து 9 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 31 இன்ச் வந்து ஃபேண்ட்டோட உயரம் உங்களுக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணுறதுல இருக்கணும். அதுக்கு நம்ம தையலுக்காக சேர்த்து எடுக்கணும். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சு அடிச்சிருவோம். அது இல்லாமல் கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக விடணும். நான் 1/2 இன்ச் அப்படிங்கிறத நான் 1 இன்ச்சாகவே விட்டுறேன்.
1/2 இன்ச் மட்டும் சேர்த்தாம மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச்சாவே நான் விட்டுறேன். ஏன்னா மேலே வந்து நம்ம 1/2 இன்ச் வேணாலும் பிடிச்சடிக்கலாம். டபுள் ஃபோல்டிங் பண்ணி அந்த பிசுறு தெரியாம நம்ம மடிச்சடிக்கும் பொழுது 1 இன்ச் தேவைப்படும். அதாவது வேஷ்டி முட்டுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மடிச்சடிச்சோம்னா 1 இன்ச் தேவைப்படும். அது இல்லாம கீழ வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 4 இன்ச் கண்டிப்பா விடணும். குறைஞ்சபட்சம் 4 விடணும். அத விட அதிகமா எவ்வளோ வேணாலும் விட்டுறலாம். நான் வந்து இப்ப எவ்வளோ கிளாத் இருக்குதோ அத பொறுத்து எக்ஸ்ட்ரா விடலாம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது கீழ வந்து நான் எக்ஸ்ட்ராவா 6 இன்ச் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். மேல இருந்து 32 இன்ச் மார்க் பண்ணிட்டு, அதிலிருந்து கீழ எக்ஸ்ட்ராவா 6 இன்ச் விட்டுருக்கேன். அப்ப 38 இன்ச் வந்து எனக்கு பேண்டோட உயரம் கிடைச்சிருக்கு. என் பேண்டோட உயரம் எவ்வளவு இருக்கோ அத அப்படியே ஃபுல்லா விட்டுட்டேன். ஏன்னா மேல எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்த நம்ம கட் பண்ணி எடுத்து அத நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண போறதில்ல. அதனால நம்ம அத ஃபுல்லா பேண்ட்டுக்கு கீழ மடிச்சடிக்கிறதுக்கே அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிளாத்த விட்டுறலாம். இப்ப கீழ வந்து எனக்கு 6 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைச்சது. அந்த 6 இன்ச்ச ஃபுல்லா கீழ மடிச்சடிக்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். கீழ 6 இன்ச் விட்டதும் போக, மேல வந்து 32 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 32 இன்ச்ல வந்து மேல 1/2 இன்ச்சுக்கோ, நம்ம 1 இன்ச்சுக்கோ பிடிச்சு அடிச்சுருவோம். 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சடிச்சீங்கன்னா 31 1/2 இன்ச் கிடைக்கும். 1 இன்ச்சுக்கு பிடிச்சடிச்சீங்கன்னா 31 இன்ச் கிடைக்கும். மேல வந்து நம்ம 32 இன்ச் உயரம் எடுத்திருந்தோம் பாருங்க. அதுக்கு நேரா கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு மேல வந்து எக்ஸ்ட்ராவா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிளாத் நேரா இல்லாம அன்ஈவனா இருக்கும். அத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த 32 இன்ச்சுக்கு மேல இருக்கிற அந்த பிசிறு கிளாத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். இனி நம்ம மேல பேண்டோட அந்த அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நம்ம வந்து இங்க மேல் பார்ட் கட் பண்றதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுல வந்து 12 1/2 இன்ச் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அந்த 12 1/2 இன்ச் கூட ஒரு 7 இன்ச் ஆட் பண்ணி 19 1/2 இன்ச்சா நான் வந்து அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 19 1/2 இன்ச் அகலம் மார்க் பண்ணதுலேருந்து கீழ 8 + 1 இன்ச் அப்போ 9 இன்ச் வந்து உயரம் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 9 இன்ச் உயரம் மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச் 1 1/2 இன்ச்சுக்கு வந்து முன்னாடி தள்ளி ஒரு மார்க் பண்ணி அத வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்குவோம். இது வந்து நான் மெஷர்மென்ட் டீட்டெயில் வீடியோல நான் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். இனி கீழ வந்து காலோட அகலம் 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நார்மலா இருக்கிறவங்களுக்கு 6 இன்ச் போதும். இதுவே கொஞ்சம் உடம்பா இருக்காங்கன்னா 6 இன்ச்சு. அத விட நல்லா சத்தா இருக்கிறவங்களுக்கு 7 இன்ச் வரைக்கும் நம்ம காலோடைய அகலம் வைக்கலாம். அப்ப கால் வந்து உங்களுக்கு நுழைச்சா உள்ள போகணும் இல்லைங்களா? அதுக்காக. நான் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு, அதுலேருந்து ஒரு 1 1/2 இன்ச் வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கணும். இந்த 6 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு நேரா மேல வரைக்கும் ஒரு 4 இன்ச் 5 இன்ச் உயரத்துக்கு நேரா மறுபடியும் கோடு போட்டுக்கோங்க. கீழயும் எண்டிங் வரைக்கும் கோடு போட்டுக்கணும். அதுக்கு மேல் தள்ளியும் 4 இன்ச் மேல தள்ளி ஒரு கோடு போட்டுக்கணும். இப்ப மேல வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த மார்க்குக்கும், இந்த மார்க்குக்கும் இந்த மாதிரி டேப்ப ஸ்ட்ரெயிட்டா வச்சு, அந்த ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கோம் பாருங்க. கிராஸா அந்த இது அதுக்கு நேரா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ணிருந்த இந்த கிராஸா மார்க் பண்ணோம் பாருங்க. அந்த இடத்துல மட்டும் லைட்டா அப்படியே பெண்ட் ஷேப்ல மார்க் பண்ணிக்கணும். ஒன்றரை 1/2 இன்ச் தையலுக்கு விட்டு மார்க் பண்ணோம் இல்லைங்களா? 7 1/2 இன்ச் 6 + 1 1 1/2 7 1/2 இன்ச் கீழ மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 7 1/2 இன்ச்சுக்கு நேரா தான் இப்ப மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம ஸ்டிட்ச் போடும்பொழுது 1 1/2 இன்ச் உள்ள தள்ளி வரும். அதுக்கு நேராவும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க மார்க் பண்ணது ஒரு சில டைம் வந்து மேல நீங்க கட் பண்றதுக்கு தனியா பெட்டி மாரி மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அதுக்குள்ள வர மாதிரி வரும். அந்த பெட்டியில வந்து உங்களுக்கு ஒட்டு குடுத்தது பண்ற மாரி வரும். அந்த மாரி வரும்பொழுது, நீங்க பெட்டிக்கு தான் ஒட்டு குடுக்கணும். மேல இருக்கிற அந்த கிளாத்துக்கு தான் ஒட்டு குடுக்கணுமே தவிர, கீழ இருக்கிற அந்த கிளாத்துக்கு ஒட்டு குடுக்கக்கூடாது. அதுல பத்தாம கட் பண்ணிறக்கூடாது. ஆனா இந்த ஃபேண்ட் கிளாத்ல எல்லாத்துக்குமே சரியா இருக்குது. எக்ஸ்ட்ராவாவே இருக்குது கிளாத்து. அதனால இங்க ஒட்டு குடுக்குற மாரி எதுவும் இல்ல. இனி ஃபர்ஸ்ட்டு இந்த மேல நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எழுதி அந்த மார்க் அந்த பெட்டி மாதிரி. அத ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாக்ஸ் டைப்ல இருந்தது இல்லைங்களா? இத ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுப்போம். இப்ப கட் பண்ண பீஸ விலக்கி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். இனி நம்ம சைடுல வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா? ஃபேண்டோட உயரம். அத கட் பண்ணணும். 6 இன்ச் அகலத்துக்கு நம்ம கீழ கட் பண்ணத விட மறுபடியும் 1 1/2 இன்ச் வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். அதுக்கு நேரா தான் நம்ம கட் பண்ணணும். இப்ப நான் மார்க் பண்ணதுக்கு நேரா கரெக்ட்டா கட் பண்றேன்.
இப்போ மேலேயும் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம உயரம் எங்கே மார்க் பண்ணமோ அதுக்கு நேராக அப்படியே கட் பண்ணிடுறேன். இதே செமி பட்டியாலா ஃபேண்ட் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த அகலத்தை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பேண்ட்டோட அகலம் எவ்வளோ இருக்குதோ அதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒட்டு வேணாலும் போட்டு நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணலாம். செமி பட்டியாலா ஃபேண்ட்டு வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். பட்டியாலா ஃபேண்ட் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத தனியாக போடுறேன் உங்களுக்கு. இது வந்து நார்மல் ஃபேண்ட்டு. இப்போ இந்த பீஸ் இருக்குது பாருங்கள் இடையில, அந்த பீஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸு. இந்த பீஸில் தான் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸில் தான் நம்ம நாட் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அதுவும் போக மிச்சம் வைக்கிற கிளாத்தை நம்ம டாப் தைப்போம் இல்லைங்களா, மேல் டாப்புக்கு டிசைன் கொடுக்கறக்கு இந்த பேண்ட் கிளாத் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படின்னா நம்ம மேல் டாப்புக்கு நம்ம டிசைன் கொடுக்கறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ண கிளாத்தையெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு காட்டுறேன். அப்போ நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இனி ஃபேண்ட்டோட உயரத்தில் கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 6 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. அந்த சிசர் கட்டுக்கு நேராக தான் நம்ம மடிச்சடிக்க போகிறோம். மேலே ஃபேண்ட்டோட சென்டர் பகுதியில் மேலேயும் இந்த மாதிரி சிசர் கட் போட்டுக்கோங்க. இதுதான் சென்டர் பகுதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இனி ஃபேண்ட்டில் கீழ்ப்பக்கமாக ஃபோல்டிங் பக்கமாக இருக்குது, ஃபோல்டாயிருக்கு. இதை வந்து இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து 2 பேண்ட் இருக்குது. இது வந்து ஒரே ஜாயிண்டாக இருக்குது. இதை நம்ம பிரித்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் 2 பேண்ட்டுக்கு 2 கால் வந்து தனித்தனியாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபேண்ட்டுக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணிட்டோம். இனி ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது கண்டினியூவாக அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஃபேண்ட் கட்டிங் ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா மிச்ச கிளாத்து, எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து. இந்த கிளாத்தில் இந்த பாலோட்ட நீட்டிட்டு இருக்குது பாருங்கள் 2 சைட்லேயும். அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பீஸும் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த பீஸும் இது வந்து நம்ம நாட் தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நாட் தைக்கிறதுக்கு தேவையான லென்த் அகலம் வந்து இருக்குது. தேவையான லென்த்தை எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை நம்ம நாட் தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த குட்டி பீஸ் யூஸ் ஆகாது, கொஞ்சம் அகலமாக இருக்கிற பீஸ் வந்து யூஸ் ஆகும். நீ நாட் கட் பண்ணது போக இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸ். இதை வந்து நம்ம கழுத்துக்கு கேன்வாஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதுக்கு அந்த கிளாத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேல் டாப் தைக்கிறதுக்கு டிசைன் கிளாத் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இனி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு கிளாத்துக்கு வந்து எவ்வளோ கிளாத்து வந்து நம்ம ரெடிமேடாக மெட்டீரியலாக எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ கிளாத் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 2 மீட்டர் போதுமானது. நார்மல் ஃபேண்ட்டுக்கு 2 மீட்டர் கிளாத் போதும். இதை விட கால் கொஞ்சமாக குட்டையாக வச்சாலும் சரி, இல்லை கால் கொஞ்சம் நீட்டமாக வச்சாலும் சரி, 2 மீட்டர் கிளாத்தே போதுமானது தான். அகலம் மட்டும் ஒரு அந்த 20 இன்ச் அகலம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபேண்ட்டோட அகலம் அதை விட கம்மியாக இருக்குது, 2ஆக மடித்து போட்டு 20 விட கம்மியாக இருக்குதுன்னா நம்ம 2.5 மீட்டர் தேவைப்படும். ஆனால் எப்படி இருந்தாலும் 2ஆக மடிக்கல 20 இன்ச் விட அதிகமாக தான் வரும் கிளாத்து. நம்ம மெட்டீரியலாக வாங்கும்பொழுது அகலம் அதிகமாக தான் கொடுப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மல் ஃபேண்ட்டுக்கு 2 மீட்டர் போதும். நீங்கள் கொஞ்சம் குட்டையாக எடுத்தாலும் சரி, கொஞ்சம் ஹைட்டாக எடுத்தாலும் சரி, 2 மீட்டர் ஓகே தான். நீங்கள் பட்டியாலா ஃபேண்ட்டு, கேதரிங் ஃபேண்ட்டுக்கெல்லாம் நான் அந்த ஃபேண்ட்டுக்கு கட் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.